நாங்க கணக்குல ஒரு விசேடமான ஒரு புதிரான பார்க்க போறோம். எல்லாருக்குமே முக்கோண எண்கள் தெரியும் தானே? முக்கோண எண்கள் சொன்னா முதலாவது முக்கோண எண் 1. அந்த 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15, 15ஓட 6 கூட்டினா 21, 21ஓட 7 கூட்டினா 28, 28ஓட 8 கூட்டினா 36, 36ஓட 9 கூட்டினா 45, 45ஓட 10 கூட்டினா 55. இப்ப முதல் 10 முக்கோண எண்களை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த 10 முக்கோண எண்கள்ல ஏதாவது 3 முக்கோண எண்கள் அடுத்து வரும் 3 முக்கோண எண்களை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு 6, 10, 15 அடுத்து வரும் 3, இல்லைன்னா 15, 21, 28 அடுத்து வரும் 3, இல்லைன்னா 28, 36, 45 இந்த 3 ஏதாவது 3 அடுத்து வரும் முக்கோண எண்களை செலக்ட் பண்ணி கூட்டணும். கூட்டி வந்த விட ஒற்றை எண்ணா இருக்குமா இருந்தா அதோட 2 கூட்டணும். இல்லாம கூட்டி வந்த விட ரெட்டை எண்ணா இருக்குமா இருந்தா அதோட 5 கூட்டணும். அப்படி கூட்டி வந்த விடைய 3ஆல வகுத்து பார்த்தோம்னா எப்பவுமே முதன்மை எண்ணா தான். முதன்மை எண்ணா தெரியும் தானே? 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள். அதாவது அந்த முதன்மை எண்ண ஒன்றாலும் அதே எண்ணாலும் மட்டும்தான் மீதியின்றி வகுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முதன்மை எண் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப நான் இந்த 3 நம்பரையும் செலக்ட் பண்றேன். இந்த 3 முக்கோண எண்ணையும் செலக்ட் பண்றேன், கூட்ட போறேன். 15ஓட 21, 28 கூட்டினோம்னா 6, 8, 14க்கு 4 போட்டு 1 மிச்சம் 2, 4, 6 64ன்னு வருது. இப்ப இது ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணா? ரெட்டை எண். அப்ப என்ன செய்ய போறேன்னா இதோட 5 கூட்டுறேன், கூட்டினா 69ன்னு வருது. இப்ப இந்த 69 நான் 3ஆல வகுக்க போறேன். வகுத்தா 2 முறை 6க்குள்ள மீதி இல்ல, 9க்குள்ள 3 முறை 3, 9 மீதி இல்ல. அப்ப 23ன்னு வருது. 23 ஒரு முதன்மை எண். நான் இங்க கூட்டும் போது எனக்கு ஒற்றை எண் வந்து இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? இதுல 2 போட்டு கூட்டிருப்பேன். அப்ப கூட்டி வந்த விடயம் 3ஆல வகுத்து இருந்தா அதுக்கு வர்ற விடயம் கட்டாயம் முதன்மை எண்ணா தான் இருக்கு.